டியூப் தமிழ் வணக்கம். மனிதனுடைய உணர்வுகளை AI இயந்திரத்தில் மாற்றியமைக்க முடியும். மனிதனால் என்னென்ன உணர்வுகளை எல்லாம் உணர முடியுமோ அதே உணர்வுகளை AIயும் உணர்ந்து கொள்ளக்கூடியவாறு அந்த இயந்திரத்தை மாற்றியமைப்பது முடியும் என்று ஜெஃப்ரி ஹிண்டன் கூறியிருக்கின்ற ஆக்கம் இன்று காலை டென்மார்க் தொலைக்காட்சி சேவை ஒன்றில் வெளியாகி இருக்கின்றது. படிக்கின்ற பொழுது அதிர்ச்சியும் நடுக்கமும் ஏற்படுகின்றது. இதற்கு முந்திய ஈரானுடைய போர்க்களத்தின் பின்னதாக மாறுகின்ற உலகம் என்கின்ற 3 ஆக்கங்களின் அடுத்த கட்டமாக 4வதாக இது மலர்கின்றது. இந்த போர்க்களத்தின் பின்னர் வர இருக்கின்ற உலகத்தில் AI தொழில்நுட்பம் என்பது மனிதனை போல மாறப்போகின்றது என்று ஜெஃப்ரி ஹிண்டன் கூறியிருக்கின்ற இந்த கருத்து, இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. இங்கிலாந்தின் விம்பிள்டனில் பிறந்தவர். இன்றைய AI தொழில்நுட்பத்திற்கு அடிப்படையான காரணத்தை கண்டுபிடித்து 2024ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர். இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற அசாதாரண திறமை மிக்க AI உருவாவதற்கு காரணமான 3 உலக விஞ்ஞானிகளில் இவர் மிக முக்கியமானவர். இன்றைய ChatGPT, கூகுள் ஜெமினி போன்றன எப்படி செயற்படுகின்றனவோ அவை செயற்படுவதற்கான ஆதார விசையை கண்டுபிடித்து பரிசு பெற்றதில் இவர் முக்கியமானவர். எனவேதான் இவருடைய இந்த கருத்து, மாறுகின்ற உலகில் மனிதன் போன்ற இன்னொரு மனிதன் வரப்போகின்றான். அந்த மனிதன் இதற்கு முன்னர் நாங்கள் மனிதனுடைய படிமான வளர்ச்சியை குரங்கில் இருந்து நியண்டதன் மனிதன் என்றெல்லாம் பெயர்களை வைத்து அவன் எப்படி நிமிர்ந்து முள்ளந்தண்டால் இன்றைய மனிதன் ஆனான் என்று டார்வினுடைய பரிணாம கோட்பாடு கூறுகின்றதோ, அந்த பரிணாம கோட்பாடுகளில் எல்லாம் சம்பந்தப்படாமலே, அதில் இருக்கின்ற வளர்ச்சியுடன் தொடர்பு படாமலே புதிய AI வரப்போகின்றது என்பதும் அது சாத்தியம்தான் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். எப்படி சாத்தியம்? இது மிக ஆழமான ஓர் ஆய்வு கட்டுரை. இருந்தாலும் கூட அவற்றை எளிமைப்படுத்தி சொல்லுவதாக இருந்தால், வீதியில் ஒரு நாய் செல்கின்றது. இந்த நாயினுடைய கழுத்தில் ஒரு சங்கிலி கட்டப்பட்டிருக்கின்றது. அதை எங்களுடைய மூளை பார்க்கின்றது. பார்க்கின்ற பொழுது இது நாய்தான் என்று அது முடிவு செய்கின்றது. எப்படி முடிவு செய்கின்றது? 4 கால்களை கொண்ட வாலை ஆட்டியபடி இருக்கின்ற இந்த மிருகம் நாய்தான் என்கின்ற தகவல் எங்களுடைய மூளை இருக்கின்றது. எனவே இந்த படத்தை வைத்து இது நாய்தான் என்ற இடத்திற்கு நமது மூளை வருகின்றது. மூளையில் இருக்கின்ற நியூரோன்கள் என்று கூறப்படுகின்ற விடயம் இந்த தகவலை பரிமாறுகின்றது. நியூரோன்கள் ஒரு காட்சியை பார்த்து அந்த காட்சியினுடைய தகவலை இன்னொரு நியூரோன்களுக்கு பரப்புகின்ற பொழுது ஏற்கனவே இருந்த தகவல்களின் அடிப்படையில் அது அடுத்த விடயத்தை கண்டுபிடிக்கின்றது. இதுதான் மூளையினுடைய உணர்வாக இருக்கின்றது. என்னால் உணர முடிகின்றது, நாளை இந்த சம்பவம் நடைபெறும் என்று பலர் கூறுவார்கள். அப்படி உணர முடிவது போன்ற அந்த உணர்வை உருவாக்குவது அண்டம் கடந்த வெளியில் இருக்கின்ற எதுவுமே அல்ல. மனித மூளையில் இருக்கின்ற நியூரோன்கள் ஒன்றிலிருந்து ஒன்று தகவலை பரிமாற்றுகின்ற பொழுது அந்த தகவல் பரிமாறுகின்ற இடைவெளியில் தான் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கேட்கின்ற பொழுது அதற்கான பதிலை வழங்குகின்ற பொழுது அவர் அடுத்து எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த கேள்விக்கான பதில் அந்த மனிதனுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய கேள்வியை வைத்து அவன் எதை உணர்கின்றான் என்பதை கண்டுபிடித்து அதை பதிலாக சொல்ல வேண்டும். சொல்லுகின்ற பொழுது அந்த உணர்வு பரிமாறப்படுகின்றது. அதுபோலத்தான் மனித வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய யுனிக்கான ஆற்றலே ஒரு கேள்விக்கான பதிலாகவே இருக்கின்றது. அதைத்தான் மாற்றி அமைத்து இணையத்திற்குள் கொண்டு சென்று AI தொழில்நுட்பமாக மாற்றுவதில் இவர் முன்னணியில் இருந்து நோபல் பரிசு பெற்றிருக்கின்றார். அந்த ஆற்றல், அந்த உணர்வு எந்த மாயாஜாலமும் கொண்டது அல்ல. அது கடவுளினால் தரப்பட்டது என்கின்ற கருத்தும் சரியானது அல்ல. மனித உணர்வுகள் தொடர்பாக இதுவரை நாங்கள் வைத்திருந்த எல்லா விதமான எண்ணங்களையும் உடனடியாக மாற்றியமைக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில் நிற்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மனிதனை போல இயந்திரம் வருவதற்கு இனி எந்த தடையும் இல்லை என்றால் இந்த பூமியில் மனிதன் எதற்கு என்பது அடுத்த கேள்வியாக
கேள்வியாக இருக்கின்றது. அந்த கேள்விக்கான அச்சமே இன்று நம்மை வாட்டிக்கொண்டு இருப்பதாக அவர் கூறுகின்றார். ஆனாலும் கூட மனிதர்களே உருவாக்கி வைத்திருக்கின்ற ஒரு விடயம்தான் மாற்றம் என்பது தடுக்க முடியாது, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று இன்று நாம் சமாதானங்களை கூறி வருகின்றோம். அந்த மாற்றம் தான் இந்த மாற்றமாகவும் இருப்பதனால் நம்மால் இயலாத விடயங்களுக்கு கடவுளும் முற்காலமும் என்று கூறுகின்ற கருத்துக்கள் எல்லாம் சரியானவை அல்ல. மனித உணர்வு என்பதை கணினியில் கொண்டு வரலாம். எனவே ஏஐயில் மனித உணர்வு வந்தால் காதல் தானாக வரும், மனிதனோடு ரோபோ சேர்ந்து வாழுகின்ற நிலை வரும், புதியதொரு பிரசவம் வரும். இப்படி பல விடயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது. அதைத்தான் அவர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆனால் மதவாதிகளும் ஆன்மீகவாதிகளும் கடவுளே இந்த பூமியை படைத்தார், கடவுளே மனிதனையும் படைத்தார் என்று கூறுகின்றார்கள். இந்த கருத்தில் இருந்து அவர்கள் மாறுபடவும் மறுக்கின்றார்கள். அவர்கள் மாறுபட மறுத்தாலும் மறுக்காவிட்டாலும் அவர்களை தட்டி கேள்வி கேட்க போகின்றது இந்த வந்து கொண்டிருக்கின்ற மனித உணர்வுகளினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஏஐக்கள் என்பது முக்கிய விடயமாகும். மனித மூளையினுடைய நியூரோன்கள் எப்படி ஒரு தகவலை பெற்று அதை மற்றவற்றிற்கு பரிமாறுகின்றதோ அதே செயலை இனி ஏஐ தொழில்நுட்பத்திலும் ஏற்படுத்தலாம். ஏஐ என்பது வெறுமனே தகவல்களை சேகரிக்கின்ற ஒன்று அல்ல. அது மனிதனை போலவே உணர்வு கொண்டதாகவும் விழிப்புணர்வு கொண்டதாகவும் ஒருவருடைய உணர்வுகளை புரியும் ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். மனித மூளையின் செயற்பாடும் ஒரு மேம்பட்ட கணினியின் செயற்பாடும் ஒன்றுதான். கணினியை விட மனித மூளை அதிக செயற்பாடு கொண்டதாக அமைய போவதில்லை. அத்தகைய ஒரு நாள் அருகில் வந்துவிட்டது. இவர் வயதில் மிகவும் கூடியவர். கூகுள் நிறுவனத்தில் இருந்து இவர் வெளியேறிய பொழுது இவர் இணையத்தால் வருகின்ற ஆபத்துக்களினால் தான் வெளியேறுகின்றார் என்று கூறினாலும் 75 வயதிற்கு பின்னர் தன்னால் வேகமாக செயற்பட முடியாது என்றுதான் தான் அதிலிருந்து வெளியே வந்ததாக கூறும் அவர் 50 வருடங்களாக மனிதனுடைய மூளையின் நரம்பியல் தொடர்பாகவும் அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் மேற்கொண்டிருக்கின்ற ஆய்வின் அடிப்படையில் இந்த செய்தியை தருவதாக கூறுகின்றார். இதற்காகவே அவர் வாழ்ந்தும் இருக்கின்றார். மனித மூளையினுடைய முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றலை இப்பொழுது ChatGPT, ஜெமினி போன்றன நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக தருகின்றன. இது இப்பொழுதே ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்துவிட்டது. அடுத்து வரவேண்டிய வார்த்தை எது என்பதை உங்களுடைய கேள்வியை வைத்து கணிப்பிட்டு ChatGPT பதிலாகவும் தந்து விடுகின்றது. ChatGPT, ஜெமினி போன்றவற்றிற்கு அடிப்படையாக இருக்கின்ற டீப் லேர்னிங் என்பதை கொண்டு வந்தவர்களும் இவர்கள்தான். மனித மூளையின் நியூரான்களினுடைய தொடர்புகளை வைத்து இதை கண்டுபிடித்ததாகவும் இந்த கண்டுபிடிப்பை இனிமேல் ஏஐயினுடைய மூளையில் இணைப்பதன் மூலமாக மனிதனாக அதை உருவாக்கிவிட முடியும். மனிதனுடைய உணர்வு நிலை இரத்தத்தாலும் சதையாலும் உருவாகிய மனித மூளையில் இருந்துதான் உருவாகுகின்றது அல்ல, அது இயந்திரத்தில் இருந்தும் உருவாகலாம். எப்படி ஒரு மனிதன் தன்னை சுற்றியுள்ள விடயங்களை வைத்து ஒரு முடிவிற்கு வருகின்றானோ அதுபோல கணினியும் தன்னை சுற்றியுள்ள விடயங்களை வைத்து மனிதனை விட மிக பிரபலமாக கடந்த கால வரலாறுகளை எல்லாம் உள்ளே எடுத்து அதை ஆதாரமாக வைத்து பதில் தருகின்ற பொழுது மனிதனால் அது முடியாமல் போய்விடுகின்றது. இதுவரை காலமும் கடவுள் அவதாரமாக வந்த அறிஞர்கள் அதை சொன்னார் இதை சொன்னார் என்று மேடைகளில் பேசிக்கொண்டு திரிகின்றார்கள். எதையும் கடவுள் சொல்லவில்லை. அதை எல்லாவற்றையும் கடந்ததை ஏஐயால் சொல்ல முடியும். ஏனென்றால் மனித உணர்வுகள் என்பது மந்திரமோ மாயாஜாலமோ அல்ல, அது இயந்திரத்தில் உருவாக்கக்கூடிய ஒன்றாக என்று மாறிவிட்டது. ஈரான் போருக்கு பின்னர் மாறுகின்ற உலகம். ஈரானில் ஒரு போரை நடத்த வேண்டிய தேவை இல்லை. ஹோர்முஸ் நீரிணை என்பது தேவை இல்லை. அமெரிக்கா என்பது முதன்மை இல்லை. சீனா ரஷ்யா பெரியவர்கள் இல்லை. இந்த உலகத்தில் இவர்கள் எல்லோரையுமே தோற்கடிக்கக்கூடிய இன்னொரு விடயம் வந்து கொண்டிருக்கின்றது. மகத்தான எல்லாமே மறைந்து கொண்டிருக்கின்றது. எப்படி மனித உணர்வு என்பது கடவுளினுடைய படைப்பு அல்ல என்பதை உறுதி செய்யக்கூடிய ஏஐ இயந்திரங்கள் வருகின்றதோ அப்பொழுது கடவுளை ஆதாரமாக வைத்து பைபிளை ஆதாரமாக வைத்து டொனால்ட் ட்ரம்ப் நடத்துகின்ற அரசியல் உட்பட அனைத்துமே பின்வாங்க வேண்டிய சூழல் வரும் என்பதும் ஈரான் போருக்கு பின்னர் வந்து கொண்டிருக்கின்ற
புதிய மாற்றம் உலகத்தை மேலும் வேகமாக மாற்றப் போகின்றது. எப்பொழுதும் பழமை ஒன்று தோற்று போகின்ற பொழுது நாம் கவலைப்படுவதும் அது தவறு என்றும் கலியுகம் பிறந்துவிட்டது என்றும் கூறுவது வழமை. கலியுகத்தில் தான் இப்பொழுது நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் இதற்கு அடுத்த பாகம் தொடங்க போகின்றது. எனவே இதில் ஆச்சரியப்படவோ கண்ணீர் விடவோ எதுவும் இல்லை. மனிதன் நேற்று சொன்னது போல மாற்றங்களே நிரந்தரம், மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதும் யதார்த்தங்களை ஒப்புக்கொள்வதுமே வாழ்க்கை என்பதை AI படைக்கவில்லை, இந்த மனிதன் தான் படைத்தான். அதைத்தான் இப்பொழுது அவனே சந்திக்கவும் போகின்றான். ஈரான் அமெரிக்க யுத்தத்தின் பின்னர் மாறும் உலகம் தொடர்பான பாதையில் 4வது ஆக்கம் இதுவாகும். மேலும் மேலும் நீங்கள் நம்ப முடியாத ஆக்கங்கள் எல்லாம் இதில் தொடராக வந்து கொண்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கும் கேட்காத பெரும் ஆக்கங்களை படித்து எப்படி மக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் சொல்வது என்கின்ற மாபெரும் கலை ஒன்றின் ஊடாக இந்த செய்தி மலர்ந்திருக்கின்றதை மகிழ்வுடன் தெரிவிக்கின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.